அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 3வது அத்தியாயமான சூரா ஆல இம்ரான் என்ற இந்த அத்தியாயத்தின் 92வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி மூல வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன வமா துஃபீகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். செல்வத்தில் நீங்கள் நேசிப்பதிலிருந்து தர்மம் செய்யும் வரை நன்மையை அறவே அடைய மாட்டீர்கள். பொருளில் எதை நீங்கள் தர்மம் செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை மிக நன்கறிந்தவன் ஆவான். குல்லு தாமி கான ஹில்லல் லிபனி இஸ்ராஈல இல்லா மா ஹர்ரம இஸ்ராஈலு அலா நஃப்ஸிஹ் மின் கப்லி அன் துனஸ்ஸல தௌராத்து குல் ஃபஅது பித் தௌராத்தி ஃபத்லூஹா இன் குன்தும் சாதிகீன். தௌராத் இறக்கப்படுவதற்கு முன்னர் இஸ்ரவேலர்களுக்கு எல்லா உணவும் ஆகுமானதாகவே இருந்தது. இஸ்ராயில் தன் மீது விலக்கியவற்றை தவிர, யூதர்களே, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் தௌராத்தை கொண்டு வாருங்கள், அதை ஓதுங்கள் என்று நபியே கூறுவீராக. فَمَنِ افْتَرَى عَلَى اللَّهِ الْكَذِبَ مِنْ بَعْدِ ذَلِكَ فَأُولَئِكَ هُمُ الظَّالِمُونَ. ஆகவே இதற்கு பின்னர் எவர்கள் அல்லாஹ்வின் மீது பொய்யை கற்பனை செய்கிறார்களோ அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். குல் ஸதகல்லாஹ் ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். நபியே கூறுவீராக, அல்லாஹ் உண்மை கூறிவிட்டான். ஆகவே இஸ்லாமிய மார்க்கத்தில் உறுதியுடைய இப்ராஹீமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் இணை வைப்பவர்களில் இருக்கவில்லை. இன்ன அவ்வல பைத்தி உதிய லின்னாசி லல்லதி பி பக்கத முபாரகவ் வ ஹுதல் லில் ஆலமீன். நிச்சயமாக அருள் செய்யப்பட்டதாகவும் அகிலத்தார்களுக்கு நேர்வழியாகவும் மக்களுக்கு அமைக்கப்பட்ட முதல் இல்லம் பக்கா மக்காவில் உள்ளதுதான். ஃபீஹி ஆயாத்தும் பய்யினாத்தும் மகாமு இப்ராஹீம வமன் தஹலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததாஅ இலைஹி சபீலவ் வ மன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. அவற்றில் ஒன்று இப்ராஹிம் நின்ற இடம். எவர் அதில் நுழைகிறாரோ அவர் அச்சமற்றவராக ஆகிவிடுவார். அல்லாஹுக்காக அந்த இல்லத்தை ஹஜ் செய்வது அதன் பக்கம் பாதையால் சக்தி பெற்று மக்கள் மீது கடமையாகும். எவர் நிராகரிப்பாரோ நிச்சயமாக அல்லாஹ் அகிலத்தார்களை விட்டும் தேவையற்றவன். குல் யா அஹ்லல் கிதாபி லிம தக்ஃபுரூன பிஆயாத்தில்லாஹி வல்லாஹு ஷஹீதுன் அலா மா தஅமலூன். நபியை கூறுவீராக, வேதக்காரர்களே, அல்லாஹுவின் வசனங்களை ஏன் நிராகரிக்கிறீர்கள்? அல்லாஹ் நீங்கள் செய்வதற்கு சாட்சியாளன் ஆவான்.
குல் யா அஹ்லல் கிதாபி லிம தசுத்தூன அன் சபீலில்லாஹி மன் ஆமன தபுகூனஹா இவஜா وأنتم شهداء وما الله بغافل عما تعملون. கூறுவீராக, வேதக்காரர்களே, நம்பிக்கையாளரை அல்லாஹ்வின் பாதையை விட்டும் ஏன் தடுக்கிறீர்கள்? அதில் கோணலை குறையை தேடுகிறீர்கள். அதன் உண்மைக்கு நீங்களே சாட்சிகள். நீங்கள் செய்வதை பற்றி அல்லாஹ் கவனமற்றவனாக இல்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் துதீஉ ஃபரீகம் மினல்லதீன ஊதுல் கிதாப் யுருத்தூக்கும் பஅத ஈமானிக்கும் காஃபிரீன். நம்பிக்கையாளர்களே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களில் உள்ள ஒரு பிரிவினருக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் நீங்கள் நம்பிக்கை கொண்டதற்கு பின்னர் அவர்கள் உங்களை நிராகரிப்பவர்களாக மாற்றிவிடுவார்கள். وَكَيْفَ تَكْفُرُونَ وَأَنْتُمْ تُتْلَى عَلَيْكُمْ آيَاتُ اللَّهِ وَفِيكُمْ رَسُولُهُ وَمَنْ يَعْتَصِمْ بِاللَّهِ فَقَدْ هُدِيَ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ. நீங்களோ உங்கள் மீது அல்லாஹ்வின் வசனங்கள் ஓதப்பட உங்களுடன் அவனுடைய தூதரும் இருக்க நீங்கள் எவ்வாறு அல்லாஹுவை நிராகரிப்பீர்கள்? எவர் அல்லாஹுவை பலமாக பற்றி கொள்கிறாரோ அவர் திட்டமாக நேரான ஒரு பாதையின் பக்கம் நேர்வழி காட்டப்படுவார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹுவை அவனை அஞ்ச வேண்டிய உண்மையான முறையில் அஞ்சுங்கள். நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தே தவிர இறந்து விடாதீர்கள். வக்தசிமு பிஹபிலில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு வத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் அஹ்தாஅன் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹ்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா وكنتم على صفا حفرة من النار فأنقذكم منها كذلك يبين الله لكم آياته لعلكم تهتدون. அனைவரும் அல்லாஹ்வின் வேதம் எனும் கயிற்றை பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள். உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருளை நினைவு கூறுங்கள். நீங்கள் எதிரிகளாக இருந்தபோது உங்கள் உள்ளங்களுக்கு மத்தியில் இஸ்லாமின் மூலம் இணக்கத்தை ஏற்படுத்தினான். ஆகவே அவனுடைய அருட்கொடையால் சகோதரர்களாகிவிட்டீர்கள். அதற்கு முன்னர் நரகத்தின் ஒரு குழியில் ஓரத்தில் இருந்தீர்கள். அதிலிருந்து உங்களை காப்பாற்றினான். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக அல்லாஹ் தன் வசனங்களை உங்களுக்கு இவ்வாறு தெளிவுபடுத்துகிறான். وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. சிறந்ததின் பக்கம் அழைக்கின்ற, நன்மையை ஏவுகின்ற, பாவத்திலிருந்து தடுக்கின்ற ஒரு குழு உங்களில் இருக்கட்டும். அவர்கள்தான் வெற்றியாளர்கள். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.